விளையாடுறீங்களே. கேம் நல்லா இருந்துச்சு. ஓ எஸ் கைலாஷ், முதல்ல நம்ம ரொம்ப பிஸியாக இருந்துட்டோம். நான் இவங்களை அறிமுகப்படுத்தலை, இப்போ படுத்திடுறேன். இவர் ஸ்ரீராம், என் ஸ்கூலில் டிசிப்ளின் டீச்சராக இருக்காரு. அது மட்டும் இல்லை, என்னோட முன்னாள் மாணவர். இவர் கோகுலன், சர் ஆண்ட்ரி ஸ்கூலில் டிசிப்ளின் டீச்சராக இருக்காரு. இவர் கைலாஷ், பெட்ரோலியம் பைப்லைன் கான்ட்ராக்ட் செஞ்சுட்டு இருக்காரு. சார் திடீர்னு கால் பண்ணி வர சொன்னார். இங்கே வந்து பார்த்தா தலைமை ஆசிரியர், டிசிப்ளின் வாத்தியார் எல்லாரும் ஒன்று கூடி இருக்கீங்க. இல்லை கைலாஷ், நம்ம ஸ்ரீராம் தான் சொன்னார் இங்கே எப்பயுமே பேட்மிண்டன் விளாடுவாங்களாம். சரி நம்மளும் கலந்துக்கலாமே, அதனால தான் உங்களை கூப்பிட்டேன். ஆமாம், நல்லது தானே சார். தினமும் வேலையில் இருந்தால் உடம்போட மூலியம் சேர்ந்து துரு பிடிச்சி போயிடும். என்ன ஒன்று, இன்னைக்கு விளையாண்டது நாளைக்கு காலையில் தான் தெரியும் அதோட வழி. இனி வாரம் வாங்க, எல்லாம் சரியாயிடும். வர்றதுக்கு ஆசை தான், ஆனால் எங்கே அடுத்த வாரம் வேலை விஷயமா வெளிநாட்டுக்கு போகிறேன். வரத்துக்கு ஒரு 3 மாதம் ஆகும் சார். அப்படியா கைலாஷ்? அப்படின்னா எனக்கு நான் இன்னொரு பார்ட்னர் தேடணுமே. சார் நான் கிளம்புறேன், உங்களை நான் வீட்டில் விட்டுட்டு போகட்டா? அப்படியா, கொஞ்ச நேரம் இருக்கு. கைலாஷ், நீங்கள் எங்கேயும் போகிறீங்களா? இல்லை சார், எனக்கு போகிற வழி தானே, நான் ட்ராப் பண்ணிடுறேன். அப்படியா, ரொம்ப தேங்க்ஸ். ஸ்ரீராம், அப்போ நீங்கள் கிளம்புங்க. நான் கைலாஷ் கூட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது, பேசிட்டு அப்படியே கிளம்புறேன் சார். ஓகே ஸ்ரீராம். ஆமாம், ஓகே சார், போய்ட்டு வாங்க. சரி, போய்ட்டு வாங்க. புது ஸ்கூலில் நிலவரம்லாம் எப்படி சார் இருக்கு? பேட்மிண்டன் விளையாட வந்துட்டீங்க, வேலை குறைவா இல்லை ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ண வந்திருக்கீங்களா? எங்களுக்கு வேலை குறைய வாய்ப்பே இல்லை. அப்படி ஒன்றும் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட முடியாது, பழகிடுச்சு. ஒரு மாற்றமாக இருக்கும்னு தான். உங்கள் பையன் கௌதம் படிப்பு முடிச்சிட்டான்ல? முடிஞ்ச மாதிரி தான். நான் தான் அப்படியே தொடர்ந்து மாஸ்டர் செய்ய சொல்லியிருக்கேன். ஏன்னா அவனுக்கு நல்ல பாயிண்ட்டாக இருக்குது. மாஸ்டர் சிறப்பாக செஞ்சால் அப்படியே பிஹெச்டிக்கு கன்வெர்ட் பண்ணிடுவாங்களாம். சரி செய்யன்னு சொல்லிட்டேன். ஆனால் அவன் என்ன முடிவில் இருக்கான்னு தான் தெரியல. கண்டிப்பாக நல்ல முடிவாக தான் இருக்கும் சார். நீங்கள் கவலைப்படுறீங்க? எப்படி கைலாஷ் கவலைப்படாமல் இருக்க முடியும்? ஒரே மகன், எத்தனையோ பேருக்கு பாடலாம் படித்து கொடுக்குறேன், அறிவுரையெல்லாம் சொல்லியிருக்கேன். ஆனால் என் மகனுக்கு ஒரு நல்ல தவப்பனா இல்லாமல் போயிடுவோமோன்ற வருத்தம் வந்துடக்கூடாது இல்லையா? அது மட்டும் இல்லை, ஊருக்கே உபதேசம் பண்ணுறாரு. ஆனால் அவர் பையன் இருக்கிற இருப்பை பாருங்கன்னு யாரோ பேசிடுவாங்களோன்ற தவிப்பு. கவலைப்படாதீங்க சார். எனக்கு தெரிஞ்ச கௌதம் அந்த மாதிரியான பையன் இல்லை. உங்களை மாதிரியே சமுதாய சிந்தனை உள்ளவன். அவனை பற்றி கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை சார். ஏதோ நல்ல பிள்ளையை கொடுத்து கடவுள் எனக்கு கருணை காட்டியிருக்காரு. சரி, அதை விடுங்க. இன்னும் எவ்வளோ காலம் அப்படி தனியாக இருக்க போகிறீங்க? கல்யாணம் செஞ்சுக்கிறதா எண்ணமே இல்லையா? என்ன இருக்கு சார், ஆனால் பொண்ணு தான் இல்லையா? என்ன கைலாஷ், உங்களுக்கு பொண்ணு கிடைக்க அவ்வளோ கஷ்டமா? யோசிக்க வேண்டிய விஷயம் கைலாஷ். அதுக்குள்ள சார், பொண்ணெல்லாம் வீட்டில் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி தான் அதிகமாக இருந்துச்சு. இப்போ எங்கே பார்த்தாலும் காதல் திருமணம் தானே. ஒரு பொண்ணை பார்த்து பிடிச்சி போய் அந்த பொண்ணுக்கிட்ட பேசலாம்னு நினச்சா அந்த பொண்ணுக்கு ஏதாவது காதல் இருப்பானு பயமாக இருக்குது. அதாவது கைலாஷ், உங்கள் வீட்டில் பெரியவங்க இல்லாதது தானே குறை. விடுங்க, நான் பார்த்து செஞ்சு வைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். இப்போ கூட கோயிலில் ஒரு பொண்ணை பார்த்துட்டு தான் வரேன். அந்த பொண்ணுக்கு என்ன பிடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் என்ன பண்ணுறது, அடுத்த வாரமே வேலை விஷயமா நான் ஓவர்சீஸ் போக வேண்டியதாக இருக்கேன். ஓ, சாரி கைலாஷ், என்னோட வயசுக்கும் பதவிக்கும் நான் அந்த பொண்ணை தேடி தெரிய முடியாது. ஐயோ, நான் அப்படி சொல்லலை சார். விடுங்க, அந்த பொண்ணு எனக்குன்னா எங்கே போயிட போகிறா, வந்ததும் நான் பார்த்துக்கிறேன். ஆனால் என் கல்யாணத்தை நீங்கள் தான் முன்ன நின்று நடத்தி வைக்கணும். கண்டிப்பாக. உங்களுக்காக நான் இது கூட செய்ய மாட்டேன்னா என்ன? ஆனால் ஒன்று கைலாஷ், இது எனக்காக நான் கேட்கல, இந்த சமுதாயத்துக்காக நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும். என்ன சார், பீடிக்கெல்லாம் பலமாக இருக்கு, சொல்லுங்கள் என்ன செய்யணும்? சொல்கிறேன் கைலாஷ். இந்த பேரண்ட்ஸ்னால கைவிடப்பட்ட பிள்ளைங்க, முக்கியமாக சிறையில் இருக்கிறவங்களோட பிள்ளைங்களுக்கு, அப்புறம் இந்த சமுதாயத்தினால ஒதுக்கப்பட்டவங்களோட பிள்ளைங்களுக்கு தங்கும் விடுதி வசதியோட ஒரு தனியார் பள்ளிக்கூடம் கட்டணும். ஆமாம் சார், அவங்களுக்கு தான் ஹோம்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த ஹோம்ஸில் தங்கி தான் பள்ளிக்கு வராங்க. இருக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லுவேன். எங்கள் பள்ளியில் படிக்கிற மாணவர்களில் 35% ஹோமில் இருந்தா வர. அதில் மிச்சம் இருக்கிறவங்கள பாதி பேருக்கு பேரண்ட்ஸோட முறையான வழிகாட்டு. நான் என்ன சொல்ல வரேன்னா கைலாஷ், தவறான வழியில் போன பேரண்ட்ஸோட குழந்தைங்களுக்கு தான் முறையான வழிகாட்டல், கண்காணிப்பு மிக மிக அவசியம். அவங்களுக்கு சிறப்பான முறையில் அடிப்படை தேவைகளும் கல்வியும் அமைஞ்சு நல்ல வழிகாட்டல் இருந்தால் நம்ம சமுதாயம் நிச்சயமா முன்னேறும். எனக்கு புரியலையா சார்? புரியுற மாதிரி சொல்றேன் கைலாஷ். முதல்ல ஒரு ட்ரஸ்ட் ஒன்று அமைச்சு
இந்த சமுதாய அக்கறை உள்ளவங்க எல்லாத்தையும் ஒன்று திரட்டி அதுக்கப்புறம் எந்தெந்த குழந்தைங்களுக்கு உதவி அவசியம்னு தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு சிறப்பான தொழில்நுட்பம் வசதியோட ஒரு இலவச தனியார் பள்ளி கொடுக்கணும். எந்தவித குறையும் இல்லாம அவங்க எல்லாரும் அங்க வளரும். கைலாஷ், நம்மள பலர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹோம்க்கெல்லாம் அவங்க உபயோகப்படுத்தின பழைய உடைகள் பழைய பொருட்களை கொடுத்து அங்க இருக்கிற குழந்தைங்களோட மனசை காயப்படுத்துறாங்க. அந்த மாதிரியெல்லாம் இல்லாம நம்ம சிறந்ததை அவங்களுக்கு கொடுத்தா அவங்களோட மனசும் வலுவடையும், அவங்களோட எதிர்காலமும் சிறப்பா இருக்கும். நீங்க சொல்ற விஷயம்லாம் நியாயமானதான் சார். ஆனா நம்ம நாட்டுல இந்த மாதிரி ஸ்கூல்ஸ்லாம் இருக்கிறதா எனக்கு தெரியலையே. உண்மைதான், இன்னும் யாரும் செய்யல. நம்ம ஆரம்பிச்சு வைக்கிறதுல தப்பு இல்லையே. நீங்க சொன்னா சரி, ஆனா அதிகமா செலவாகுமே. அது மட்டும் இல்லாம நம்ம சமுதாயம் இதுக்கு ஒத்துக்குமா? ஒத்துக்குவோம். முறையா எடுத்து சொன்னா நிச்சயமா புரிஞ்சுக்கிட்டு நமக்கு உதவி செய்யலாம். நீங்க சொன்ன விஷயத்த நான் யோசிச்சு பார்க்குறேன் சார். கண்டிப்பா என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்வேன். எனக்கு தெரியும் கைலாஷ், நீங்க செய்வீங்க. அதனால தான் அந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட மட்டும் சொல்றேன். கிளம்புமா சார்? போலாம். என்னங்க வீட்டுக்குள்ள வந்தது வராததுன்னு இப்படி சத்தம் போடுறீங்க? பிள்ளைங்க எந்த பிள்ளைங்க? ஸ்ரீநிதியும் கமாலனிங்க. அந்த அழுகுஞ்சிங்களா? அதுக்கு எங்க போக போகுதுங்க? மேலதான் இருக்கு, போய் பாருங்க. அதுக்கு தான் இவ்வளவு ஆர்ப்பாட்டமா? செஞ்ச வேலையை வேற விட்டுவிட்டு வந்துட்டேன். அழுவாத கமாலினி, அப்பா கொஞ்ச நாள்ல வந்துடுவாரு. அப்பா வந்துட்டாருன்னா எல்லாம் சால்வ் ஆயிரும். சரியா? அழுவாத அழுவாத. என்னம்மா ஏன் அழுதுட்டு இருக்க? ஸ்ரீநிதி, நீயாவது சொல்லுமா. இல்ல மாமா, கமாலினி இன்னொரு பிள்ளை கூட ஸ்கூல்ல சண்டை போட்டா, அதான். சண்டையா? என்னம்மா இதெல்லாம்? எதுக்கு சண்டை? அந்த பிள்ளை கமாலினி கிட்ட உங்க அப்பா தானே உங்க அம்மாவை கொன்னாரு, உங்க அப்பா அவ்வளோ கெட்டவரான்னு கேட்டுட்டா. அதுக்கு கமாலினி அந்த பிள்ளைய கீழே தள்ளிட்டா, அதான். கடவுளே, மற்றவங்க எது வேணாலும் பேசிட்டு போகட்டும், அவங்களுக்கு புரிய வைக்கிறது நம்ம வேலை இல்லை. இதனால உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? தயவு செஞ்சு இனிமே இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. இதனால உங்களுக்கு தான் பிரச்சனை. நான் இவ்வளவு சொல்றேன், இப்படி பிடிவாதமா இருந்தா என்ன அர்த்தம்? யார் என்ன சொன்னாலும் நமக்குன்னு இல்லாம இப்படியா சண்டை போடுறது? இப்படி சண்டை போட்டு வந்திருக்கியே, உனக்கு ஏதாவது காயம் பட்டிருந்தா, இல்ல அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆகிருந்தா? நான் அந்த ஸ்கூல் ஹெச்எம் கிட்ட எவ்வளோ கெஞ்சி உங்களை அங்க சேர்த்திருக்கேன். நீங்க செஞ்சது நியாயமா? சாரி மாமா, we won't do it again. சரி, இந்தாங்க சாக்லேட் சாப்பிடுங்க. வாங்கிக்கம்மா. இப்படி அழுதுட்டு சாப்பிடாம இருந்தா யாருக்கு நஷ்டம்? இயல்பா இருக்க கத்துக்குங்க. வாங்கிக்கம்மா. வாங்கலாம். சாப்பிடுங்க. ஏகாம்பரம் சொல்லுங்க தடவை. இந்த புதுசாக வந்திருக்கிற ஹெட் மாஸ்டர் ஒன்றும் சரியாக வருவாருன்னு தோணலை. இப்படி தான் முன்ன ஒரு ஒன்றியவா நான் வரேன் இப்போ வரேன் அப்போ வரேன்ட்டு கடைசியில் வராமலேயே போய் சேர்ந்துட்டாரு ஹார்ட் அட்டாக்ல. அந்த மெதப்புலேயே இருந்துட்டோம். இப்போ இந்த ஆள் வந்துக்கிட்டு கணக்கு கட்டுக்கிட்டு தான். கணக்கா? அது கணக்காக தானே இருக்கு. என்னையா கணக்காக இருக்கு? ஸ்பாட்ஸ் வந்துச்சே, அங்கங்கே நன்கொடை வாங்கி நல்லா செலவு பண்ணோம்ல, அந்த கணக்கு இடிக்குது. ஒரு வளையம் 50 வெள்ளி, ஒரு டிஷர்ட் 80 வெள்ளி, ஒரு பந்து 150 வெள்ளின்னு எல்லாத்துக்கும் ஒழுங்காக தான் ரசீது கொடுத்தோம். லாஜிக் இடிக்குது இல்லை? அதான் அதான் கண்டுபிடிச்சிட்டான். ஐயோ, என்ன செய்யறது? நீங்க ஒத்துக்கிட்டீங்களா?
நானாவது ஒத்துக்கிறதாவது. நீ என்னதான் சொன்னீங்க? உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஐயோ, என்ன எடுத்ததுக்கெல்லாம் ஐயோ ஐயோ ஐயோன்னு அபசகுணமா? மிஞ்சி என்ன பண்ணிடுவாங்க? ரிசீட்டு கொடுத்துருக்குறோம்ல, ஒரு வளையம் வாங்குறதுக்கு இவ்வளவு சுலபான்னு கேட்டா நாம நேரத்தை செலவு பண்ணிக்கிட்டு நம்ம கார் எடுத்துக்கிட்டு நாம பெட்ரோல் ஊற்றிக்கிட்டு அவ்வளோ தூரம் போயிட்டு வந்தது என்னையா கணக்கு? அதெல்லாம் ஒரு தொண்டு தானே தலைவரை. காதை கொடுத்து தான் தொண்டு செய்யணுமா? நாம வாங்கிக்கிட்டு தொண்டு செய்யறோம். தொண்டு செய்யறோம் இல்ல, அதுவே பெருசு தானே. நாம செய்யறதெல்லாம் மதிச்சு யாரும் நமக்கு ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அதனால ஏதோ நம்ம கைக்கு கிடைச்சது எடுத்துக்கிட்டோம். இது தப்பா? இது தப்பா? பள்ளிக்கூடம் எப்படி இருந்துச்சு? இதை ஒரு 3 மாடி கட்டிடமா எடுக்கிறதுக்கு நாம என்ன பாடுபட்டுருக்கோம். இன்னும் 3 மாடி கட்டிடமா வந்த பிறகு நாம இழக்கிறோமா? அவனுக்கு கோடி கோடியாக அடிச்சுட்டு வெளியே சும்மா சுற்றிக்கிட்டு இருக்காங்க. நாம 100க்கும் 150க்கும் கணக்கு கொடுக்கணுமா? ஆனாலும் தலைவரை வெளியில சொல்லி நம்மளை அவமானப்படுத்திட்டான். யோ, அரசியல் இதெல்லாம் சகஜங்க. மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன சொல்லுவாங்க? வேறு தேர்தலில் நிற்காதீங்கம்பாங்க. சரி நிற்கல, வேற யாராவது போடுங்க. சரி அப்படியே அவங்க வந்தாலும் வேலை செய்ய விட்டுருவோமோ? யோ, சும்மா வர நேரம் வர நேரம் தலைவரே தலைவரே தலைவரேன்னு உசுப்பேட்டி விட்டாங்கய்யா. இப்போ அது இல்லாமல் பண்ணுனா அந்த தலைமை ஆசிரியரை சும்மா விட்டுருவோனா? யோ, தேரை இழுத்து தெருவில் விடுறதுன்னா தெரியுமா? என்ன அது? பொறுத்திருந்து பாரு. அந்த தலைமை ஆசிரியர் கண்ணில் இருந்து கண்ணீர் வரக்கூடாது, ரத்தம் ரத்தம் வரணும். தண்ணியை குடிங்கய்யா. என்னப்பா மழை இப்படி பெய்யுது? இப்ப காசு எப்படி போவேன்? அதுக்கு தான் கொடை எடுத்து வந்திருக்கேன்ல. அப்பா நான் அண்ணன் கொடையில போறேன்ப்பா. நீங்க 2 பேரும் கொடையில போயிட்டா அப்புறம் நான் கடைக்கு நலஞ்சில போனோம். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்ப்பா? ஒரு ஐடியா. முதல்ல கொடையில அருவியனை கொண்டு விட்டுட்டு வந்துடுறேன், அப்புறம் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். சரிப்பா. சரியா? வாங்க சார். ஹோம்லேருந்து வர மாணவர்கள் நேம் லிஸ்ட் இதில் இருக்குது. உதவித்தொகை கிடைச்ச மாணவர்கள் நேம் லிஸ்ட் இதில் இருக்குது. அப்புறம் பின்தங்கிய மாணவர்கள் லிஸ்ட்டு இதில் இருக்குது. பரவாயில்லையா? எல்லாம் வகுப்பு வரையாக இருக்குது. ரொம்ப நன்றி. கமலா டீச்சரை வர சொல்லியிருந்தேனே, வந்துட்டாங்க? வந்துட்டாங்க சார், வர சொல்கிறேன். உள்ள வாங்க கமலா. அப்படியே உட்காருங்க. டீச்சர், இதில் பின்தங்கிய மாணவர்கள், உதவித்தொகை கிடைச்ச மாணவர்களோட பட்டியல் வகுப்பு வரையா இதில் இருக்குது. இவங்களுக்காக உங்களோட திட்டம் ஏதாவது இருந்தால் தயவு செஞ்சு எனக்கு ப்ரொபோஸ் பண்ணுங்க. என்னோட யோசனையை நான் பிறகு சொல்கிறேன். சரிங்க சார், எனக்கு ஒரு 2 நாள் அவகாசம் கொடுங்க. எடுத்துங்க.
சார், நானே உங்களை வந்து பார்க்கணும்னு இருந்தேன். ஏன், என்ன விஷயமா? சார், கமாலினி, ஸ்ரீநிதின்னு புதுசாக வந்துக்கிற மாணவிகளுக்கு கவுன்சிலிங் அவசியம்னு நான் நினைக்கிறேன். உண்மைதான். அவங்களோட பெயரும் அந்த பட்டியலில் இருக்கு. இங்கே பாருங்க, நீங்கள் அவங்களுக்கு முதல்ல கவுன்சிலிங் கொடுக்கறது முக்கியம்னு நினச்சிங்கன்னா அதை உடனடியாக செய்யுங்க. அவங்க வகுப்பு ஆசிரியர்கிட்ட நான் சொன்னதா சொல்லுங்க. நன்றிங்க சார். அப்புறம் விக்னேஷ், 3ஆம் ஆண்டு மாணவன், ஓரளவுக்கு நல்லா படிப்பான். அவனுக்கு உதவித்தொகையெல்லாம் கூட ஏற்பாடு செஞ்சோம். இப்போ ஸ்கூலுக்கு வரதில்ல. விசாரிச்சதில் அவங்க அம்மா ஸ்கூலுக்கு போக வேணான்னு சொல்லிட்டு தான் தெரிய வந்துச்சு. அப்படியா? சரி, அவரோட பெயர் இந்த பட்டியலில் இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. ஓ, விக்னேஷ். சரி, இதை பற்றி நான் ஸ்ரீராம் கிட்ட சொல்லி விசாரிக்க சொல்கிறேன். நீங்கள் போய்க்கணும். சரி சார். ரேட்டு புத்தகம் இருக்கு. இது உங்களுடையது, இது உங்களுடையது. அரவிந்த், இது 2 புத்தகம் இருக்கு. 8 நான் 8, புரியுதா? எவ்வளோ காசு தரணும் டீச்சர்? காசுலாம் ஒன்று வேணா, இது ஃப்ரீ. தேங்க்யூ டீச்சர். ஆனால் திரும்ப தந்துடணும். இந்தாங்க டீச்சர். திரும்ப தரதுனா இப்போ தரது இல்லை, நான் எப்போ கேட்கணும் அப்போ தந்தா போதும். டீச்சர். புரியுதா? இப்போ பத்திரமா கொண்டு போய். காணா போச்சுன்னா காசு கொடுக்கணும். வாங்குறப்ப காசு இல்லை, தொலைச்சா மட்டும் காசு. ஆமாம், தொலைஞ்சா காசு கொடுக்கணும். போங்க. சரி, உங்களுக்கு கொடுத்த புத்தகம் நல்லா ஞாபகம் வச்சுங்க, இலவசமான புத்தகம். அதனால அதில் கிறுக்கவோ எழுதவோ வர்ணம் தீட்டவோ கூடாது. புரியுதா? புத்தகத்தை பத்திரமா பார்த்துக்குங்க. அதனால எல்லாரும் புத்தகத்துக்கு அட்டை போடணும். புரியுதா? யார் புத்தகம் அட்டை போடலையோ நான் மண்டே செக் பண்ணுவேன். அதாவது திங்கக்கிழமை, அடுத்த வாரம் திங்கக்கிழமை டீச்சர் செக் பண்ணுவேன். யாருடைய புத்தகம் அட்டை போடலையோ நான் திரும்பி வாங்கிடுவேன். சரியா? புரியுதா? எல்லாரும் தமிழ் புத்தகத்தை எடுங்க. புத்தகத்தோட கடைசி பக்கத்தை திருப்புங்க. திருப்பிட்டீங்களா? திருப்பிட்டீங்கன்னா அதுல இதே மாதிரி ஒரு அட்டவணை இருக்கா? அதுல தவோன், தர்ஜா, நம, முரே, தாரே எழுதியிருக்கா? அதாவது தவோன்னா வருஷம், தர்ஜா உங்களுடைய வகுப்பு, நம, முரே உங்களுடைய பெயர், தாரே இன்றைய திகதி. புரியுதா? தவோன் வருஷம். இது என்ன வருஷம்? அப்ப எழுதுங்க 2012ன்னு. நீங்க என்ன வகுப்புல உட்கார்ந்து இருக்கீங்க? 1 நம்ம முரே யாருடைய பெயர்? எங்களுடைய பெயர். ஓகே, உங்களுடைய பெயர் எழுதுங்க. எழுதிட்டீங்களா? இன்றைய திகதி என்னது? 16/1/2012. இது அப்படியே இங்க எழுதுங்க. எழுதிட்டீங்களா? ஓகே, இதே மாதிரி உங்களுடைய எல்லா புத்தகத்திலையும் நீங்க எழுதணும். இப்ப எழுதுங்க. Teacher. என்ன ஜனிஷா? Teacher, when I turn the page past Redis, then it will tear. I think this book has no quality. If it's torn, will you punish me? நீ புத்தகத்தை வேகமா திருப்பவே வேணாம் ஜனிஷா, மெதுவா திருப்பினாலே போதும். ஓகே, எல்லாரும் எழுதி முடிச்சிட்டீங்களா? ஓகே, இப்போ உங்களுடைய ஓய்வு நேரம். ஓய்வு நேரம் முடிஞ்சு நீங்க திரும்ப வகுப்புக்கு வரணும். புரியுதா? அனைவரும் எழுந்து நில்லுங்கள். இந்த வருஷம் பெற்றோர் ஆசிரியர் சங்க தேர்தலில்
நீங்க தலைவர் பதவிக்கு போட்டியிட்டா நல்லா இருக்கும்னு நான் நினைச்சேன். அதனால தான் உங்களை வர சொன்னேன். சார், அந்த பதவிக்கு நான் தகுதியானவனான்னு எனக்கு தெரியல. உதவி வேணா செய்கிறேன். அப்படி இல்லைங்க ராதாகிருஷ்ணன். நீங்கள் கமிட்டியில் இருந்தப்பவே இந்த பள்ளிக்கூடத்துக்கு நிறையா உதவி செஞ்சுருக்கீங்கன்னு ஆசிரியர்கள் சொன்னாங்க. சுயமாக தொழில் செய்கிறீங்க, சமுதாய அக்கறை உள்ளவராக இருக்கீங்க. உங்களால் நிச்சயமாக இந்த பிஐபிஜியோட நிர்வாகத்தை சிறப்பாக நடத்த முடியும். யார் பின்னாடியோ ஒளிஞ்சிருந்து செய்கிறத முன்னாடி வந்து செய்யலாம்.